பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஏவிஎல் டிகே மியூசிக் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் உள்ள அன்பு சொந்தங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு இடைபடும்படி எடுத்து வாசிக்கலாம். வருஷத்தை நன்மை நாள் முடிச்சுட்டுன தேவகுமாரன் எசையாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 ஒரு வாசி கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவிரட்சான காலங்களில ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல பச்சாத நீருற்று போல் இருப்பாய். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளே, வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்ட நம் ஆண்டவர் இந்த வருஷம் ஏசாயா 58:11 படி கர்த்தர் நம்மளை அவர் வாக்கு கொடுத்து நடத்தி வருகிறார். ஒவ்வொரு ஜெப நேரத்திலும், ஒவ்வொரு இமைத்துளிலும், எப்போது நம்ம வாக்கு தத்தங்கள் எல்லாம் நோக்கி பார்க்கும்போது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் எனக்கு சுட்டி காட்டின வேத வார்த்தை தியானிக்கும்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 21 வசனத்தை ஒரு வாசி. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். கண்களை மூடி அவரை நோக்கி எங்களை யுகாயுகமா வழிநடத்துகிற நல்ல சர்வேஸ்வரா இயேசு சுவாமி, நாங்கள் நிற்பதும் உடைய கிருபை, நடப்பதும் உடைய கிருபை. இந்த நாளிலே உடைய வேதத்தை தியானிக்கும்படி நீ கொடுத்த ஜீவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த நாளிலே சுவாமி சத்திய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து என் தேவனே மறை பொருள்களை வெளிப்படுத்தி இந்த வேத வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றி தரும்படி உன் கண்களிலே கிருபை கிடைக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எப்படி ஈசாக்கு தன் ரெபெக்காளுக்காக தன் மனைவிக்காக குறையை தேவன் உம்மிடத்திலே கர்த்தாவை சுட்டி காட்டினாரோ, அந்த குறையை நீ மாற்றி போட்டது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறையை நிறைவாக்க உதவி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காட்டாங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். யார் இந்த ரெபெக்காள்? யார் இந்த ஈசாக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆபிரகாம் தாசனுக்கு பிறந்த ஒரே புதல்வன் ஈசாக்கு. ஓடி உழைத்து தன் குடும்பத்தால் ஆசீர்வாதம் பெறப்பட்டதான மக ரெபெக்கா. இவங்க யாருன்னா கடவுளுடைய பிள்ளைகள். ஒரு ஊழியக்கார குடும்பத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையால தேவன் பேசுறார். தேவ பிள்ளைகளை, இங்க என்ன நடக்குது? ஈசாக்குக்கு
ரெபெக்கால திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனா அங்க என்ன இருக்கு? ஒரு குறை. என்ன இல்ல? அங்க குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த மனைவிக்காக யார் ஜெபிக்கிறது? கணவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? மனைவியோட ஆசீர்வாதத்துக்காக மனைவி நல்லா இருக்கணும். என் மனைவி மூலம் இந்த குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையால ஒரு வாரிசு வரணும் அப்படி சொல்லி என்ன செய்யறாரு? மனைவியை கர்த்தர் தாமே தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்றார். இன்னைக்கு உன் குடும்பத்துல உனக்கு ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்களா? உன் கணவர் உனக்காக ஜெபம் பண்றாரா? இல்ல வேற என்ன பண்றாரு? இந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற உன் பைபிளை தூக்கி கிசி போடுறாரா? செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சார் ஆசிரம் பிடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரே, உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரே, உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு, பலம் கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. உங்க வீட்டுக்காரர் உன்னை என்ன பண்றாரு? இன்னைக்கு அல்லேலூயா என்ன கொடுக்கிறாரு? ஜெபம் பண்றாரா உனக்காக? இல்ல உன்னை சந்தேகம் பிடிக்கிறாரா? என்ன செய்யறாரு உனக்காக? என்ன பண்றாரு? எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் தெரியுமா? கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் திறப்பட நின்று தேவனை நோக்கி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியப்பா. கணவன் மனைவி முழங்கால் படியிட்டு, சின்ன குழந்தைங்க முழங்கால் படியிட்டு அப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். எப்படி? ஆவியானவரே ஜபாவி ஓட்டுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கணவர் முழங்கால் போட்டிருக்காரு, மனைவி முழங்கால் போட்டிருக்காங்க. கர்த்தர் கொடுத்த பாத்திரம் 2 முழங்கால் போட்டு இருக்குது. அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ற குடும்பமா உன் குடும்பம் இருக்குதா? எப்படிப்பட்ட குடும்பமா இருக்குது உன் குடும்பம்? ஜெபம் பண்றாரு ஏசாயா. மலடி என்னப்பட்டதான ரெபெக்காள் குறையுள்ள மகளா இருக்கிறார். இல்ல ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மகளை தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறாரா? இல்ல. ஏன்? அவர் சத்தியத்தில வளர்ந்த மகன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த மகன், குறையை நிறைவாக்குகிற மகன். பரவாயில்ல, என் மனைவி தானே, பரவாயில்ல என் பிள்ளைங்க தானே, பரவாயில்ல என் கணவன் தானே அப்படின்னு பாடுகளை சகித்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தில தாங்கி அந்த குடும்பத்தை அப்படியே கொண்டு போறாங்க. பத்தியா? அதுதான் ஆவிக்குரிய குடும்பம். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல குறைகளை ஆண்டவர்கிட்ட தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட கூட சொல்ல முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட கூட சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகிட்ட கூட சொல்ல முடியல. அது எப்படி சொல்லி அப்படி சொல்றதுல 10 கூட பத்திக்குது. கர்த்தருடைய கிருபை. இவன் சொல்ல முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ரெபெக்கா கடவுளுடைய கிருபை. வாசிங்க 25, 22 வாசி பாருங்க. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில விசாரிக்கும்படி போனா. அல்லேலூயா. இந்த குடும்பத்துல இந்த பொம்பளை இந்த பாருங்க, இந்த அம்மா பாருங்க, எங்க விசாரிக்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்குது, என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் வந்து இருக்குது, இது நல்லதா கெட்டதா, இது சரியா தப்பா, இது போலாமா போக கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை வாங்கலாமா வாங்க கூடாதா, இது கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, யார்கிட்ட விசாரிக்கிறாங்க? ஆண்டவரிடத்துல விசாரி. நீ யாருகிட்ட விசாரிக்கிற? யாருகிட்ட விசாரிக்கிற? வை எங்க விசாரிக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மக கணவன் பாருங்க மலடியா இருக்கிறத தேவன் இடத்துல ஜெபம் பண்றது, ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த கர்ப்பத்துல 2 பிள்ளை இருக்கு. அந்த தாய் பாக்குறான், 2 தலை இருக்குது வயிற்றுல பாக்குறது. தாய்க்கு ஒரே சந்தோஷம். இது எப்படி ஆகும், என்ன நடக்குமோ, 2 பிள்ளை உள்ள இருக்கிற,
இது ரெண்டும் கடவுளுடைய கிருபையில உயிரோடு வருமா? ரெண்டு பிள்ளை என்ன எப்படியோ ஏதோ ஆண்டவரே நான் பலவீனமான பாத்திரம் அப்பா ஆண்டவராண்ட போய் விசாரிக்குது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ எங்க விசாரிக்கிற? ரகசியமா எங்க யாருக்கும் தெரியாம போய் இது இடிக்குது செய்யலாமா? ஹல்லேலூயா. எங்க விசாரிக்கிற? பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற குடும்பமா இருக்குமானா, ஜெபம் செய்கிற பிள்ளைகளா இருப்பீங்களா, தெய்வ பயம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்களா? இந்த கால கிறிஸ்தவங்களே, ஒரு சம்பவம் நடக்கும் போது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறாங்க. ஆண்டவரே எப்படி? ஆண்டவர் சொன்னான், ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் தெரியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து காலத்துல பஸ் பாருங்க 24 25 24 வாசித்து பாருங்க. பிரசவ காலம் பூரணமான போது அவர் கர்ப்பத்துல 2 பிள்ளை இருந்தது. இப்ப என்னடான்னா பிரசவம் நடக்கிற டைம். எப்போ பிரசவம்? எப்போ குழந்தை பிறக்கும்? எத்தனை மாசம்? எத்தனை மாசமா? 9ஆம் மாசம் குழந்தை பிறகுமா? 10ஆம் மாசம் குழந்தை பிறகுமா? தெரியல. ஓரம் டாக்டர் சொல், டாக்டர் தான் படிக்க வச்சு அர்த்தப்பட்டுறாரு, இல்ல குழந்தை பெற்று குத்துறாரு. நாங்க வீட்டுல எங்க பாக்குறோம், டாக்டர் தான் சொல்லணும் எப்போ குழந்தை பிறக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே டாக்டர் நம்பி இருக்கிறோம். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்கள, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், எனக்கு தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான், என்ன தனியார் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்காது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறகுது, தனியார் ஹாஸ்பிட்டல் தான் குழந்தை பிறகு. இது ஒரு ஆவி. வீட்டுக்காரு சூழ்நிலை உனக்கு தெரியும். ஏன்? கடவுளுடைய கிருபை இல்ல. எப்படி வேதம் சொல்லுகிறது? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரம். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிறக்க வைக்க உருவாக்குனவர் பிறக்க வைக்காம இருப்பாரா? பிள்ளைய 2 பிள்ளை, அந்த அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆண்டுடைய கிருபையினால் தேவனை நோக்கி விசாரித்து ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா, பிரசவ காலம் பூரணமான போது அப்ப என்ன பண்ணுது? அந்த பிரசவ காலம் நேரிடும் போது தாய்மை என்ற அந்த மகளுக்கு எல்லா விதமான தட்டுப்பாடுகளும் தெரியுது. அப்ப சொல்றாங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியுது, நான் உணர்றேன் என் உடம்புல. அப்ப என்ன செய்யுது? நான் 2 பிள்ளை இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்ப வாசிங்க 25, 26. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவனும் போலவும் வெளிப்பட்டான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசா பிறந்திருக்கிறாரு. முதல் பிள்ளை யாரு? ஈசாக்குக்கு பிறந்த முதல் பிள்ளை ஏசா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருக்கிறாரு ஏசா? சும்மா உடம்பெல்லாம் கரு 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 முடியோட பிறக்கிறாரு. அவரு சும்மா அழகா பிறக்கிறார் ஏசா. எப்படி முதல் பிள்ளை எப்படி பிறகுது? முடி சும்மா உடம்பெல்லாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் பிள்ளைக்கு ஏசான்னு பேர் வைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, முதல் பிள்ளை பிறந்தாச்சு. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு தேதி குறிச்சாச்சு, நேரம் குறிச்சாச்சு. ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால தேவ பிள்ளைகளை 26 வாசிங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே
ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனை யாக்கோபு என்னும் பெயரிட்டார்கள். அவர்கள் இருவரும் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. அண்ணங்கால முடிச்சுக்கின்னு தம்பிகாரன் வரான். அவர் பேர் என்ன? யாக்கோபு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபு. கர்த்தருடைய கிருபை. என் அன்பான தேவ பிள்ளைகளை, 2 பிள்ளையும் கடவுளுடைய கிருபைனால தாயின் அந்த நீர்குடத்திலிருந்து கருவிலே தேவனுடைய மகாபெரி கர்ப்பம் திறக்கப்பட்டு 2 பிள்ளைகளும் உயிரோடு இருக்குது. எப்படின்னா, தேவனிடத்திலே முறையிட்டு விசாரித்து ஜெபித்து தேவனை நோக்கி கதறி ஆவியானவருடைய அனுகிரகத்தின்படி ஆசீர்வாதத்தின்படி அந்த ஆண்டவர் சொன்னதை கேட்டு நடந்ததுபடினால் 2 பிள்ளைகளும் உயிரோடு இருக்கு. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, 2 பிள்ளை பிறகுது. எப்படி? மலடி எண்ணப்பட்டவள் 2 பிள்ளை பெற்றார். மலடி. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா, அந்த குடும்ப தலைவன் கடவுளோடுக்கு நேச மகனா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் திட்டுற குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? உங்க வீட்டுல வீட்டுக்காரெல்லாம் எத்தனை பேர் ஆண்டவர் திட்டுறான் தெரியுமா? எத்தனை சாபத்தை வாங்கிக்கிறான் தெரியுமா? என்ன என்ன கடவுளுடைய கிருபை. ஆண்டவர் வந்து தேவகரும் நல்லா தான் இருக்கிறாங்க. எதுக்கு கடவுளை போட்டு இப்படி பண்ற? ஆண்டவர் எப்படி போய் அப்படி பேசஞ்சு எடுக்கிறார். அப்படியே அப்புறம் மாத்தி போட்டுருவார் ஆண்டவர். மாத்திருவார் ஆண்டவர். கர்த்தருடைய கிருபை. என் அன்பு சகோதரா, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, நீ பிரார்த்தனை பண்ணி ஆண்டவரை நோக்கி இயேசு சாமி அப்படின்னா, இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் உங்க குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வர வல்லவரா இருக்கிறாரு. தெரியுமா? தேவ சமூகத்துல அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வர வல்லவரா இருக்கிறாரு. ஆண்டவரை பழிக்கிறிய? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? குற்றம் பண்ணாரா? உன் சொத்தை பிடிங்கினாரா? உன் சொத்தை பிடிங்கினாரா? நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், நீ நல்ல வழி வரணும், நீ சீர்கட்டு போறன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ற உன் மகளுக்கு, உன் மனைவிக்கு கடவுளுக்கு கிருபையில நீ செய்த தொண்டு என்ன? அந்த மகளால தானே கடவுளுடைய கிருபையில இன்னைக்கு இத்தனை விதமான ஆசீர்வாதம் வந்திருக்குது. மறுபடியும் பழைய குழியிலே தள்ளுறதுக்கு கொண்டு போறிய. காரணம் என்ன தெரியுமா? 2 பேரும் கணவன் மனைவி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணதுனால இன்னைக்கு 2 பேர் இருந்த இடத்துல 4 பேரா மாறி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு ரேஷன் கார்டுல 4 பேர். அல்லேலூயா. ரேஷன் கார்டுல 4 பேர் இருக்குது கடவுளுடைய கிருபையில. இப்ப 4 பேருக்கு கவர்மெண்ட்ல வந்து கர்த்தருடைய கிருபையினால பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கஷ்டம் 2000 ரூபாய் கொடுத்தா 4 பேருக்கு 4 8000 ரூபாய் வரும். அல்லேலூயா. எப்ப தெரியுமா தேவ பிள்ளைகளே, எந்த குடும்பம் கபடற்ற ஜெபம் ஏறெடுத்து எல்லா சூழ்நிலையும் தேவனையே நோக்கி பார்த்து அவர் நாமத்தை மையப்படுத்துறாங்களோ அந்த குடும்பத்துல வத்தாத ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வத்தாத ஆசீர்வாதம் இருக்கும். இவங்க எந்த சூழ்நிலையும் யாரைத்தான் போய் விசாரிக்கிறாங்கன்னா ஆண்டவரை தான் போய் விசாரிக்கிறாங்க. ஆண்டவரே வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகத்துல கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையில 19ம் 20ம் ஒரு வாசிக்கலாம். பெலிஸ்தருக்கு விரோதமா போகலாமா? கர்த்தரிடத்துல விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தர உன் கையில நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னாரு. தாவீது பாகால் பிரசிமுக்கு வந்து
அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தொடுறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிர்மித்தன் கருத்துக்கு பாகால் பிரசீம் என்று பெயரிட்டான். கரங்களை தண்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. எல்லாரும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப யாரு பெரிய யுத்தம் நடக்க போது எங்க போய் விசாரிக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. ஆண்டவரே, யுத்தத்துக்கு போலாமா போக கூடாதா? வெற்றி எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? எங்க போய் விசாரிக்கிறாரு? ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உன்னை எத்தனையோ பேர் விசாரிக்கலாம். அன்னைக்கு உன்னை யாரு விசாரிச்சது தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால ஒரு நாயை காட்டில மோசமா நம்மளை பார்த்த ஜனத்தின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு உன்னை எப்படியோ விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு விசாரிச்சாங்களா? ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ தேவனை நோக்கித்தான் விசாரிக்கணுமா தவிர, தேவனுடைய சமூகத்துல தான் ஒவ்வொரு காரியத்தையும் வைக்கணுமோ தவிர, நீ மனுஷனுடைய ஆலோசனை கேட்க. கர்த்தருடைய கிருபை. சங்கீதக்காரர் தாவீது தேவ சமூகத்துல ஆண்டவரை போய் கேட்டாரு. ஜெயம் உனக்குத்தான் சொன்னாரு. படை ஆயத்தப்படுத்தினார். ஜெயம் கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன். ஈசாக்கு ஜெபித்தாரு. ரெபெக்காள் விசாரிச்சாங்க. சங்கீதக்காரர் தாவீது ஜெபிக்கிறாரு. தேவ சமூகத்தில் விசாரிக்கிறாரு. இங்கே ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆண்டவர் செய்யணும், செய்யதுன்னா செய்யக்கூடாது. ஒரு சில காரியங்களில ஆண்டவரை விசாரிக்காம எத்தனையோ பேர் போய் சிக்கி கொண்டு ஆசீர்வாதங்களை இழந்து நிக்கிறவங்க எத்தனையோ பேர். ஆசை அவங்கள தூண்டுகிறதுனால ஆண்டவரை விட்டு விலகி போய் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிறவங்க ஏராளமான பேரு இந்த தேசத்தில். தேவ பிள்ளைய, சபைக்கு போற பிள்ளைய, ஊழியம் செய்யற மகனை, ஊழியம் செய்யற மகளை தேவனுடைய கிருபையினால கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. நீ விசாரிக்கிற இடம் தேவ சமூகத்துல ஆண்டவராக இருக்கணுமா தவிர மனுஷன். வாசித்து பாருங்க தேவ கிருபையில. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நம்ம தேடி வந்து, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தா நீங்க கூறின சமாதானம் அவங்க மேல வரக்கடவுது. அபாத்திரமா இருந்தா நீங்க கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவுது. ஊழியக்காருக்கு கர்த்தர் தாமே என்ன சொல்றாரு? வார்த்தைகளை சொல்றாரு. ஊழியம் செய்ய போறல நீ எப்படி இருக்கணும்னா, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதுல பாத்திரமானவன் யாருன்னு விசாரி. எப்படி? எல்லா வீட்லயும் போய் தண்ணி வாங்கி குடிக்காத. எல்லா வீட்லயும் போய் சோறு துண்ண போய் காலம் அடிச்சுன்னு உக்காந்திக்காத. எல்லாரும் கொடுக்குறதும் வாங்கிக்காத. ஊழியக்காரன் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் என்னடான்னா கையேந்திக்கினே இருக்கிறான், பிச்சைக்காரன் மாரி. கொடு கொடு, யார் சோறு போட அவ்வளோ போய் உக்காந்திக்கிறான். எங்க பிரியாணி போடுவோன்னு போய் உக்காந்திக்கிறான். கர்த்தர் ஒண்ணு அதுக்கு தான் அழைச்சாரா? ஒரு ஊழியம் செய்ய போறேன்னா முதல்ல என்ன பண்ண? நீ கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால ஊழியம் தான் செய்யணுமா தவிர சோறு போடுவாங்களா? அதெல்லாம் பார்க்க இன்னைக்கு போட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட வீட்டுக்கு போனா கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க அது வேற மாதிரி. கர்த்தருடைய கிருபை அது வேற. அல்லேலூயா. ஒரு ஊழியம் செய்ய போனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது
பெரிய பட்டணத்துல ஊழியம் செஞ்சாலும் சரி, சின்ன கிராமத்துல ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தை நான் வச்சிருப்பேன். இல்ல நல்ல குணம் படைச்சவங்களை வச்சிருப்பேன். கொடுக்கறதுக்காகவே வச்சிருப்பேன். நல்ல உள்ளம் படைச்சவங்களை வச்சிருப்பேன். அவங்க மனசார ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவங்க வயிறு ரொம்ப அளவுக்கு அவங்க உள்ளம் அவ்வளவு தூய்மையா வச்சிருப்பேன். அவங்க வீட்டுல போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடி, கரங்களை கட்டி அல்லேலூயா. அவங்க வீட்டுல போய் ஒரு படி சாப்பாடு சாப்பிடு. மீதி யார் வீட்லயும் போனா சொல்லி காட்டுவாங்க, உன்னை வெக்கப்படுத்துவாங்க, உன்னை கனவினப்படுத்துவாங்க, கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரா இருக்கிற நீ, விசுவாசியா இருக்கிற நீ கூட என்ன செய்யணும்னா, எல்லா இடத்திலும் போய் உக்காந்து எல்லா இடத்திலும் போய் கை நீட்டின்னு எல்லா இடத்திலும் பண்ணக்கூடாது. உன்னை கர்த்தர் வேற மாதிரி வச்சிருக்கிறார். கர்த்தர் நினைச்சாருன்னா உனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை இமைப்பொழுது தர வல்லவரா இருக்கிறார். இம்மட்டும் நடத்துற எபினேசர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீடு வாழ்க்கை. ஊழியக்காரன் சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள போறல்ல, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன்ல, அந்த வீட்டுக்குள்ள போனா என்ன பண்ண? வாழ்க்கை. அந்த வீட்டுக்கு அந்த வீடு பாத்திரமா இருந்தா, என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? அந்த வீடு பாத்திரவனா இருந்தா, என் பிள்ளைகளா இருந்தா, நான் சொல்றது கீழ்ப்பிடிதா இருந்தா, என் உள்ளம் குளிரும்படி அவங்க நடக்கிறது அந்த பாத்திரவான்களா இருந்தா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷனை பாத்திரம்ன்றாரு. சிலுவையில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லி பாத்திரமா தன்னை வடிவமை சொல்றாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விசுவாசியோ, ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ, யாரோ பெரிய ஆளோ சின்ன ஆளோ யாரோ எதுவா இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணி வாழ்த்து. நீ வாழ்த்தன வாழ்த்துதல் எப்படி? நீ கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமா இருந்தா நீங்க கூறின சமாதானம் உங்கூடவே. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதம் தான் செய்யணும். அவங்க நான் விரும்புகிறபடி இருந்தா, நீ சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே நான் நடத்துவேன். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன வார்த்தை உன் வாயின் மூலம் இருந்து உன் கூடவே வந்துடும். அல்லேலூயா. அப்போ நீ எவ்வளவு ஜாக்கிரதையா தேவனை தொழுது கொள்ளணும் பாரு. அப்போ ஊழியக்காரன் எப்படி ஜாக்கிரதையா வாழணும் பாரு. கர்த்தருடைய அன்பான தேவ பிள்ளைகளே, நீ பாத்திரவானா நடந்துக்கணும். ஆண்டுடைய பிள்ளையா நீ நடந்துக்கணும். ஆண்டுடைய கிருபையினால. தேவ பிள்ளைகளே, ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அவங்க பாத்தீங்கன்னா ஊழியக்கார குடும்பம். அப்ப தேவ கிருபையினால மத்தியான நேரத்துல சாப்பிடுறீங்களா ஐயான்னாங்க. இல்லம்மா, நான் சாப்பிட்டேன், பரவாயில்ல வாங்க. ஊழியக்காரர் அதுக்குள்ள கட போயிட்டு ஒரு வாழை இலையை அறுத்துன்னு வந்துட்டார். என்ன ஐயா, நீ சொல்றது சரி ஐயா. இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் வந்து சும்மாவை போறது பசி நேரத்துல, சாப்பிட்ற நேரத்துல, என்னையா நீ உங்களுக்கு நாங்க சாப்பாடு போட்டா கடவுளை எங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. என்னையா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, உட்காருங்க ஐயா. அன்பா என்ன பண்ணாரு? உட்கார வச்சுட்டாரு. வாழையில போட்டாங்க, தண்ணி தெளிச்சாங்க. அழகா கர்த்தருடைய கிருபை. அந்த ஒரு மாதிரி என்ன சாப்பாடுன்னா, இந்த நெய் ரோஸ்ட் மாதிரி வெள்ளைக்கரை சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கொஞ்சம் குருமா மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த ஐயா என்ன பண்ணாரு? ஐயா சாப்பிட்டுன்னு இருங்க, இந்த விசுவாசி வந்துக்கிறாங்க, கீழே போய் நான் சோம் பண்ணுறோன்னு போறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுது? பாருங்க, இவ்வளவு தான் இருக்கும், இவ்வளவு பெரிய பவுல் தான் இருக்கு. அது எட்டாந்து அப்படி கொட்டிட்டு போனவங்க அது நான் சாப்பிடணும்னு நினைச்சா 2 வாய் தான் எனக்கு. அது சாப்பிட்டு முடிச்சு எனக்கு வேற பாத்தீங்கன்னா கடவுளுடைய கிருபைனால சாப்பிட்டாச்சு. கர்த்தருடைய கிருபை. நானும் எப்படி சாப்பிடுறேன்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன். யாராவது வருவாங்க,
ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது விசாரிப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். ஒருத்தரும் இல்லை. ஆனா அங்க கீழே ஐயா ஜெபம் பண்றாரு. இந்த அம்மா உள்ள போந்து வருவே அல்லேலூயா வருவே இல்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ரொம்ப நன்றிப்பா இந்த சாப்பாடு கொடுத்துன்னு மடிக்கிற நேரத்துல அந்த அம்மா வருது. ஐயோ பாஸ்டர், ஐயோ பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் என்னடியா பாஸ்டர் சாது பாஸ்டர் பாஸ்டர் படி பைத்தியக்காரி. இவெல்லாம் ஊழியம் செய்யறாங்க. அப்ப இது விசுவாசியை எப்படி பராமரிக்கணும் சொல்லுவாரு. ஒரு ஊழியக்கான் அவனை பாசிட்டிவ் அடிச்சு பிடிச்சி ஜோம் மட்டும் மேல ஏறி ஓடிடுறாரு. ஒரே வருத்தம் அவருக்கு. ஏன்னா பொண்டாட்டி பத்தி அவருக்கு தான் தெரியும். பொண்டாட்டி பத்தி அவருக்கு தான் தெரியும். ஐயோ 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 அவரு முகமே சரியில்லைங்க. பாஸ்டர் பாஸ்டர் சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு இருக்குது பாஸ்டர். அவர் முறைக்கிறாரு, எதற்கு திட்டம் இல்ல. அந்த பொம்பளை எனக்கு இப்படி பண்ணுதுறான்னா, அந்த விசுவாசிகளை சபையில வர விசுவாசிங்க எப்படி எனக்கு தெரியும். அந்த ஐயா சபையில குறைஞ்சது ஒரு 250 பேருக்கு மேல வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தரித்திரம், சாபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, போதுன்றது சாப்பாடு தான். இந்த பொம்பளை பாருங்க, ஜன்னல்லே இருந்து பார்த்துட்டு ஒருபடி சாப்பாடு. நண்பு பிள்ளைகளே, இல்ல 1000 பரிசுத்தாவில நீ நிரம்பினாலும், 1000 காரியங்களை நீ பேசினாலும், உன் கை தரித்திரத்தில் இருக்குதே. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அப்படிப்பட்ட பொம்பளைங்கிறாங்க தெரியுமா? வயசான தாய் தகப்பு இருப்பாங்க, வயசான மாமனார் மாமியார் இருப்பாங்க. இது சோறு போட மனசே வராது. ஆனா ஜெபம் பண்ணும், நல்ல ஜெபம் பண்ணும், நல்ல பைபிள் வாசிக்கும், நல்ல ஊழியம் செய்யும். சோறு போடும் போது மட்டும் கை கொஞ்சம் அப்படியே என்ன ஒன்னா சொட்ட கையா மாறிடும். வராது இல்ல. ஆண்டவரும் உலக ரட்சகரமான எம்பெருமான இயேசு கொடுத்து கொடுத்து சிவந்த கரமான கரத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட தர்தர் முச்சின் வீட்டுல எல்லாம் போய் நீ சாப்பிடாத. பஞ்சகாலம் வந்தது. எலியா என்ற தேவதாசரை எந்த வீட்டிலையும் கர்த்தர் கை நினைக்க வைக்கல. சாரிபாத் என்ற ஒரு ஏழை வீடு இருக்கு. போ, மனதார ஒரு கடைசி தண்ணி கொடுத்தாலும் அந்த மக கொடுக்கிற தண்ணீர்னால நீயும் ஆசீர்வாதம் இருப்ப, நீ குடிக்கிறதுனால அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அங்க போ சொன்னார். அதுதான் தேவன் சொல்றாரு. எப்படி அந்த வீடு பாத்திரமா இருந்தா நீ கூர்ன சமாதானம் அவர்கள் மேல வர கடவுது. அபாத்திரமா இருந்தா நீ கூர்ன சமாதானம் உன்னிடத்திலே திரும்ப கடவுது. கரங்களை கட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன். என் அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துக்குன்னு நான் கிறிஸ்தவன்னு சொல்லாத. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல தேவனுடைய கிருபையினால 10ஆம் அதிகாரம் கடவுளுடைய கிருபையினால 30 ஒரு வாசிக்க. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு புடுங்குற உலகமா இருக்குதா தவிர புடுங்குற மக்களா இல்லை. புடுங்குற உலகம். கடவுளுடைய கிருபை. இன்னைக்கு கூட பாரு, கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு வந்து தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். நீ கொடுக்கிற கூடல உன் உள்ளத்தை அறிஞ்சவரு அவரு, என்ன நடத்துவாரு அவரு. கர்த்தருடைய கிருபைனால யோசிப்பாரு. இன்னைக்கு கூட நீ காணிக்கை பெட்டியில 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேல நீ போட்ட சரித்திரமே நான் கேட்க மாட்டேன். என்ன நடத்துறாரு ஆண்டவர். எது தெரியுமா தெரியுது?
உன் உள்ளம் அதுல தெரியுது. உன் உள்ளம் ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? ஒரு மாசத்துக்கு 4 வாரம் வருது, 5 வாரம் வருது. ஒண்ணு இல்ல, ஒரு வாரத்துக்கு சும்மா நீ போட மாட்ட, நீ போட்டாலும் தோத்துரும், போடலனாலும் தோத்துரும். உன் உள்ளத்தை சொல்றேன், கடவுளுடைய கிருபைனால ஒரு 100 ரூபாய் சொல்லு மாசம், ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 100 ரூபான்னு சொல்லு. ஒரு 10 பேர் போட்டா அந்த சபை வாடகை கட்டப்படும், அந்த சபை கரண்ட் பில் கட்டப்படும். கடவுளுடைய கிருபை. நம்ம எவ்வளவு போடுவான்? எவ்வளவு போடுவான்? 10 ரூபாய், 20 ரூபாய். மிஞ்சி கிறிஸ்துமஸ் நியூ இயர் வந்தா 50 ரூபாய் போட்டுருவீங்க. எப்படி பார்த்தாலும் எப்படி போட்டுறோம்? 50 ரூபாய் போட்டுருவீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ரூபாய் போட்டுருவீங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, வாங்குறவங்க தான் இருக்கிறாங்களா தவிர இன்னைக்கு கொடுக்க. அப்ப தேவனுடைய மகாபெரிய கிருபைனால பாருங்க, இயேசு பிரயோஜனமா ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிரா விட்டு போனாங்க. அல்லேலூயா. அப்ப மனுஷனால நமக்கு தீமைதான் வருதே தவிர நன்மை. வாசிங்க 31-32. போதும். தேவனுடைய மகாபெரிய கிருபைனால இப்ப 2 பேர் வராங்க. சத்தியத்தை நேசிக்கிறவங்க தான் இவங்க, பைபிள் படிக்கிறவங்க தான். தேவனுடைய கிருபைனால பைபிள் படிக்கிறவங்க தான், பரிசுத்தாவில நிரம்புறவங்க தான், இவர் ஊழியம் செய்யறவங்க தான். இவர் 2 பேர் கீழே உயிர்ந்து கெடுக்கிறான். ஒருத்தன் உயிர்ந்து கெடுக்கிறான், உயிருக்கு போராடுறான். என்னத்துக்கு போராடுறான்? உயிருக்கு போராடுறான். பார்த்துட்டு பக்கமா வழி, வேண்டாம் உன் அண்ணன் தம்பி இருந்தா போவியா? உன் அண்ணன் தம்பி இருந்தா போவியா? உன் அக்கத்தை சேர்ந்த போவியா? உன் வீட்டுக்கு அண்ணன் இருந்தா போவியா? உன் மனைவி இருந்தா போவியா? நீ கிறிஸ்துவன் தானே, உதவி செய்யணுமா? உதவி செய்ய கூடாதா? நீ கூட ஒரு நாள் உயிர்ந்து கந்த, நீ கூட உன்னை கேட்காத யாருமே அனாதையா இருந்த, ஆண்டவர் உன்னை தொட்டு தூக்கலையா? ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கலையா? இன்னைக்கு என்ன அப்படியே குறை சொல்லிட்டு அப்படியே பக்கமா ஒதுங்கி போறிய? இன்னைக்கு உன் குடும்பத்துல எத்தனை அண்ணன் தம்பி பிரச்சனை தெரியுமா உனக்கு? பேச மாட்டேங்கிற, சண்டை போட்டுனுங்கிற. ஒரு சபையில ஒரு ஊழியர் சொன்னாரு, என்னன்னு, சபைக்கு விசுவாசி வருது. எப்படி சபைக்கு விசுவாசிங்க வராங்க. விசுவாசிங்களுக்குள்ள என்னடான்னா சண்டை. ஒரு விசுவாசி வந்து உட்காருது, ஏற்கனவே அந்த விசுவாசி அங்க உட்கார்ந்துதான். உட்கார்ந்து உடனே அது பார்த்துச்சு, வரும்போது பார்த்துச்சு, அது அந்த விசுவாசி அங்க உட்காந்துங்குது. உட்கார்ந்து உடனே பார்த்துட்டு இவன் மூஞ்சில என்ன முயக்கிறது அப்படின்னு போயிடுச்சு. சர்ச்சையே வரல. ஏண்டான்னா அந்த அம்மா உட்காந்து இருந்த இடத்துல அந்த இன்னொரு அம்மா உட்காந்துக்குதான். அப்புறம் பாஸ்டர் போன் பண்ணி கேட்கிறாரா, ஏமா சர்ச்சைக்கு வரல? ஐயா சீச்சி நான் வந்தேன், சர்ச்சைக்கு வந்தேன், நான் தெரியுமா உனக்கு? நான் வந்த உடனே அவ உக்காந்து இருந்தா. எவா எனக்கு ஆவாத ஒருத்த இருக்கிற பாரு, அவ அங்க உக்காந்து இருந்தா. நான் வந்துட்டேன் பாஸ்டர், 10 ரூபாய் காணிக்கு போட சொல்லி அவன் பக்கத்துல உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். அப்புறம் சொல்லிட்டான், ஐயா இந்த வாரம் சாம்பார் சோறு போட்டாவா, நான் அடுத்த வாரம் பிரிஞ்சு போடுறேன். சாம்பார் சோறு தானே போட்டா, நான் அடுத்த வாரம் பிரிஞ்சு போடுறேன். அவளோட நான் இலக்கிட்டு நான் போறேன்னா இல்லையா பாரு. ஐயா இந்த மாதிரி பண்ணாடிங்களை வச்சுக்கின்னு எப்படி குடும்பத்துல விசுவாசிகளை வச்சுக்கின்னு எப்படி சபை நடத்துறது? அன்பு இருக்குதா? வந்த பஸ் நானே 10 ரூபாய் காணிக்கு போட சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். நான் பக்கத்துல இருந்தாலும் வந்து யசோதா உட்காந்து இருந்தல்ல,
யசோதா கிட்ட 10 ரூபா கொடுத்துட்டு தான் வந்தேன். நான் வரல, நான் வந்துட்டேன்னு நினைக்காதா, நான் சும்மா வந்துட்டேன் நினைக்கிறேன். இல்ல 10 ரூபாய் யசோதா கிட்ட கொடுத்துட்டு, ஏய் அதெல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிறியா, காணிக்கு கொடுத்துறிய வந்துட்டேன்னு 10 ரூபாய் போட சொல்லிட்டேன். யசோதா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யசோதா கிட்ட காணிக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுச்சான். சபைக்கு வரலையா? நான் வந்தனே பார்த்தனே, ஐயோ அவன் மூஞ்ச பாப்போன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம இது விசுவாசி. அந்த அம்மா சாம்பார் சோறு போச்சான். மாசு அவன் சாம்பார் சோறை போட்டா நான் அடுத்த ஒரு பிரிஞ்சு போறேன். அவளுக்கு சத்தான போற கடன் வாங்கி அதை நான் போறேன்னா இல்லையா பாரு, பிரிஞ்சு சரியா, அதுல நல்ல முட்டை கூட வைக்கிறேன் நானு. இதுங்களை வச்சுக்கின்னு ஒரு ஊழியக்காரன் பக்கமா போறான். கர்த்தருடைய கிருபை. வாசிங்க தேவனுடைய மகிமை. அடுத்து வாசிங்க 31, 32, 33, 34 வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமா வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களில எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்கு இன்னொரு பேர் சத்திரம். இந்த சத்திரத்துல இருக்கிறவன பேரு சத்திரக்காரன். குற்றுயிரும் குலவுயிரும் பேய் பிசாசு கஷ்டம் கண்ணீர் வேதனை சோதனை பாடுகளில் நிறைந்தவர்கள் இந்த சத்திரத்துக்கு வரும்போது, இந்த சத்திரக்காரன் இடத்துல ஒப்புவித்துட்டு போகும்போது, இந்த சத்திரக்காரன் பராமரிக்கிறவன் இருக்கிறான், கர்த்தருடைய கிருபையாலே சுகப்படுத்துனா இருக்கிறான், கொடுக்கிறனா இருக்கிறான், ஜெபிக்கிறனா இருக்கிறான். கடவுளுடைய பிள்ளைகளே, குற்றுயிரும் கொலையுமா எத்தனை பேர் கெடுக்கிறார்களே, நீ கொண்டு வந்தியா? கர்த்தருக்கு நீ பாட்டுன்னு போற, நீ பாட்டுன்னு வர, நீ பாட்டுன்னு போற, நீ பாட்டுன்னு வர. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அம்மா என்ன பண்ணுச்சான், குழுவுல லோன் வாங்கிச்சான். எதுல? குழுவுல லோன் வாங்கிச்சான். புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பேரு குமாரு. குமாரப்பா லோன் கொடுக்குறாங்க, குழு லோனு வாங்கிட்டோமா. எவ்வளோ? 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி போ வாங்கினோம். 10,000 ரூபாய் வாங்கிட்டு வரும்போது 2,000 ரூபாய் பர்சல் வச்சுக்கின்னு 8,000 ரூபாய் கொடுத்துச்சு. கொடுத்த மாதிரி கொடுத்து 8,000 வாங்கிக்கிச்சு. வாங்கி இந்த வேலை அந்த வேலை இந்த வேலை. அப்ப அடுத்த மாசம் என்ன பண்ணோம், டியூ கட்டணும். குழுவுல வந்து கட்டணும் 10,000 ரூபாய்க்கு. கடவுளோட கிருபையில 2,000 ரூபாய் கட்டணும். 2,000 ரூபாய் கட்டும் போது ஒரு 5 நாள் இருக்குது கட்டுறதுக்கு. அப்ப 5 நாள் இருக்கும்படியே கேக்குது. குழு காசு கட்டணுங்க குமாரப்பா, பார்க்கலாம் அப்படின்னு அவர் போயிடுறாரு. ஒரு 2 நாள், இன்னும் 2 நாள் தாங்குது. குமாரப்பா லோன் காசு கட்டினா நீ இன்னும் போற வர என்ன இது பண்ற? சரி சரி கட்டலாம், இன்னும் ஒரே நாள் தாங்க. குமாரப்பா வர போற வர போற கேக்குற என்ன பண்ணு பண்ற, என்ன கவனிக்க பண்ணுங்கிற சொல்ல என்ன வாங்கின நீ இருந்த கட்ட கூடாது. குமாரப்பா பிள்ளைகளை லோன் வாங்கினது நீ தான், சாப்பிட்டது நீ தான். கத்தோட பிள்ளைகளை அது போல வர போற வர போற கடவுளுடைய பிள்ளையே, சத்திரத்துல அநேக ஆத்துமாக்களை நீ கொண்டு வந்து கொடுக்கும்படி சத்திரத்தான் கண்ணீர் விட்டு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, மறுநாளிலே தான் புறப்பட்டு போகும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் எதாகிலும் இவனுக்கு செலவழிந்தா நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மை விசாரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு.
நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவராக எல்லாம் முழங்கால் படி தேவ சன்னிதானத்தில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம் தேவர்களே, ஈசாக்கு ஜெபித்தார். ஈசாக்கு ஜெபித்தார். ரிபேக்காள் தாயார். தேவ பிள்ளைகளே, ஆம் இங்கே கர்த்தருடைய கிருபையினால் சங்கீதக்காரர் தாவீது ஒரு இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி விசாரிக்கிறார். தேவன் உத்தரவு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, குற்றம் குறையருமா கிடந்த அந்த மனிதனுக்கு எத்தனையோ பேரு அவனை கண்டும் கூட காணாதவனுக்குள் கடந்து போனார்கள். ஆண்டவர் அங்கே வந்து அவனை விசாரித்தார். தேவ பிள்ளைகளே, அவர் உன்னை விசாரிக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிற ஆனபடினால் அவளையெல்லாம் அவள் மேல வைத்து விடுவாயாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கா செவிடருக்கா சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கா செவிடருக்கா சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவன் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்னும் நமக்குள் வாசிக்கிறார். தண்ணீரே ராதமா மாத்தினார் அதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற உனக்கு அவர் அற்புதம் செய்கிறார். மலடி என்றப்பட்ட ரிபேக்காள் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஒன்றுமில்லாத உன்னை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தோடு ஜெபம் பண்ணும் போது, கணவன் மனைவியா சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது, உன் குடும்பத்திலே கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். தண்ணீரை ராதமா மாட்டினார் அதிசயம். பெரும் தண்ணீரை ராட்சரசமா மாட்டினார் அதிசயம். பெரும் தண்ணீரை ராட்சரசமா மாட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவன் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களுடன் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, வானம் முடிவு, பூமி முடிவு, பூமியின் தட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உண்டாக்கின தேவன் நீங்கள். பெருமையாய் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக பிரார்த்தனை ஏறெடுத்த ஈசாக்கு போல இந்த உலகத்திலே கணவன் மனைவி குடும்பம் சந்தோஷ சமாதான நிலைவரப்பட்டு இருக்கும்படி குடும்ப ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்ப ஜெபத்திலே கர்த்தாவை கலந்து கொள்ள தடையாயிருக்கிறவர்கள் தடையை மீறி ரட்சிக்கப்பட மக்கள் வேண்டி ரட்சிக்கப்பட்ட தேவ சமூகத்திலே கர்த்தாவை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் பாதுபடுத்தி வந்த கேட்ட ஒவ்வொருவரையும் பார்த்த யாவரையும்
துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அவர் சென்று சொல்லுவோம், என் ஆத்மாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி. அவர் செய்த சர்வபகாரங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு இன்றும் சதாகாலங்கள் அடியுடன் கிறிஸ்துவான் கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். தேவன் அவளை நடத்துவாராக. ஒரு வாழ்வார்.